தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். தளபதியோட படத்துக்கு இப்படி ஒரு பேரை கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்கல. சோ படத்தோட டைட்டிலே ஒரு வித்தியாசத்தை டைரக்டர் வெங்கட் பிரபு கொண்டு வந்திருக்காரு. அதனால கண்டிப்பா அவரோட கான்செப்ட்ல மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சோ இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் அப்படின்னு ரெண்டு விதமான போஸ்டரை நியூ இயர் ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஆனா செகண்ட் லுக் போஸ்டர் சில பேருக்கு பிடிச்சிருந்தது, சில பேருக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் செகண்ட் லுக் போஸ்டர் கேமிங் ஸ்டைல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. போஸ்டரை பார்க்கும்போது கண்டிப்பா அப்படிதான் இருந்துச்சு அப்படிங்கறத நம்மளும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட் தளபதியோட யங் லுக் அவ்வளோக்கா செட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் பாத்தீங்கன்னா இருக்கு. மேபி படத்துல பார்க்கும்போது சூப்பரா இருக்கலாம், பட் போஸ்டர்ல பார்க்கும்போது நிறைய பேருக்கு அந்த லுக் பிடிக்கல. சோ போஸ்டர்ல பார்த்த மாதிரியே படத்திலேயும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். வாரிசு படத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல தளபதியை ரொம்ப யங் லுக்ல காட்டுறேன் அப்படின்ட்டு டைரக்டர் வம்சி பாத்தீங்கன்னா பயங்கரமா சொதப்பி வச்சிருந்தாரு. பட் அந்த ஒரு சொதப்பல் படத்தை பெரிய அளவுல பாதிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா தளபதி அந்த லுக்ல 5 நிமிஷம் தான் வந்துட்டு போனாரு. அதனால படத்தை பெருசா பாதிக்கல. ஆனா டைரக்டர் வெங்கட் பிரபு அந்த யங் லுக்கை படம் ஃபுல்லா எடுத்துட்டு வராரு அப்படிங்கிறப்ப படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த யங் லுக்ல இன்னமும் சேஞ்சஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஃபேன்ஸோட கருத்தா இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் வயசான லுக்ல இன்னொரு தளபதியை காட்டுறாங்க. அது வெறித்தனமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே நண்பா, வெயிட் பண்ணி பார்க்கலாம் டைரக்டர் வெங்கட் பிரபு என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கறத. இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.